அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சமயம், சமூகம், பண்பாடு, பழக்க வழக்கம் இவற்றை போதித்த அறநூல்கள் 1000. மதங்களை கொண்டு சமய நெறி பரப்பும் சரித்திரச் சான்றுகள் 1000 உண்டு. எந்த ஒரு இதிகாசத்திற்கும் இலக்கியத்திற்கும் 1000 ஆண்டுகள் உள்ளன என கணக்கில் கண்டு வருகின்றோம். மிக பெரிய வேதங்களும் உபநிடதங்களும் வழி வழியாக செவிவழி கூற்றுகளாகவும் சுவடிகளாகவும் பாதுகாக்கப்பட்டு சமூக விழிப்புணர்விற்காக விவரிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து உலகியல் வாழ்விற்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் உன்னத ஜோதி ரூபன் அருட்பா படைத்து தமிழமுது வழங்கிட்ட அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வள்ளல் பெருமானின் சீரிய சமூக சமதர்ம கருத்துக்கள் நடைமுறை வாழ்க்கையின் நியதிகளை அடிக்கோடிட்டு காட்டி நம்மை பரவசப்படுத்துகின்றன என்றால் அது மிக இல்லை. என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என சூளுரைத்து நல்வழி காட்டும் அருட்பெருமான் வள்ளல் பெருந்தகை வள்ளலார் அருள் நாடும் கோடான கோடி அன்பர் பெருமக்களுக்கு AMN TV வழங்கும் அருட்பெருஞ்சோதி வழிகாட்டும். ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளி தேரும் சிகரத்தில் ஏற்றி சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளி தேரும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரே சிவமாக்கி கொண்டது பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி சிவமாக்கி கொண்டது பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுள் ஜோதி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் சிதம்பரத்திற்கு வடமேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதூரில் ராமையா பிள்ளை சின்னம்மையாருக்கு 1823 அக்டோபர் 5 சுபானு ஆண்டு புரட்டாசி திங்கள் 21ஆம் நாள் சித்திரை விண்மீன் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:54 மணி அளவில் பெருமானார் 5வது மகவாக அவதரித்தார்கள். பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் ராமலிங்கம் என. பெருமானார் அவர்கள் எப்பள்ளியிலும் பயின்றதில்லை, எவ்வாசிரியரிடத்தும் படித்ததில்லை. கற்க வேண்டுவனவற்றை இறைவனிடமே கற்றார், கேட்க வேண்டுவனவற்றை இறைவனிடமே கேட்டார். பெருமானின் கல்வியும் கேள்வியும் இறைவனிடத்து பெற்றதையொழிய வேறு எவ்வாசிரியரிடத்தும் பெற்றதன்று. இறைவன் பெருமானாரை பள்ளியில் பயிற்றாது தானே கல்வி பயிற்றினான். குமார பருவத்தில் என்னை கல்வியிற் பயிற்றும் ஆசிரியரை இன்றியே என் தரத்தில் பயின்று அறிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளகத்தே இருந்து பயிற்றுவித்தருளினார் இறைவன் என்று வள்ளல் பெருமானார் கூறுகின்றார். வள்ளல் பெருமானார் தம் 9ஆம் ஆண்டில் இறைவனால் ஆட்கொள்ள பெற்றார். 12ஆம் அகவையில் முறையான அருளியல் வாழ்க்கையை தொடங்கிய பெருமானார் நாள்தோறும் திருவொற்றியூர் சென்று தியாகராஜ பெருமானையும் வடிவுடையம்மையையும் வழிபட்டு வரத் தொடங்கினார்கள். சென்னையை விட்டு நீங்கிய 35ஆம் அகவை வரை 23 ஆண்டு காலம் பெருமானார் ஒற்றியூரை வழிபட்ட வண்ணம் இருந்தார்கள். ஒரு நாள் ஒற்றியூர் சென்று இரவு காலம் கடந்து சென்னை திரும்பி திண்ணையில் பசியோடு படுத்து அயர்ந்த போது ஒற்றியூர் வடிவுடையம்மை பெருமானாரின் அன்னியார் வடிவில் தோன்றி அமுதளித்தருளினார். பிள்ளை பருவத்திலேயே மூவாசையையும் முற்றும் துறந்து துறவொழுக்கம் பூண்ட பெருமானார் இல்வாழ்க்கை விரும்பவில்லை. பாலுன் குளவி பருவத்திலே இல்வாழ்க்கை தமக்கு அருவருப்பு உண்டென பெருமானார் கூறுவார். பிள்ளை பருவம் முதலே இல்வாழ்க்கை அருவருந்து நின்ற பெருமானார் உற்றார் வற்புறுத்தலாலும் ஊழலாலும் திருமணத்திற்கு இசைய வேண்டியவரானார். 1850ஆம் ஆண்டு 27வது வயதில் பெருமானாரின் தமக்கை உண்ணாமுலை அம்மையாரின் மகள் தனம்மாளை மனம் புரிவித்தார்.
ஆரவாரம் நிறைந்த சென்னையில் வாழ்வதையும் குடும்பத்தினரோடு வீட்டில் இருப்பதையும் பெருமானார் விரும்பவில்லை. தேட்டில் மிகுந்த சென்னையில் இருந்தால் சிலுகுறும் என்றுளவும் பயந்தார்கள். இதன் விளைவாக தமது 35ஆம் அகவையில் 1858ஆம் ஆண்டில் ஒரு நாள் சென்னை வாழ்வை நீத்து தல யாத்திரையாக புறப்பட்டு வழியில் உள்ள தலங்களையெல்லாம் வழிபட்டு கொண்டே தில்லையை அடைந்தார்கள். தில்லையில் பெருமானாரை காண நேர்ந்த கருங்குழி மணியக்காரர் வேங்கட ரெட்டியார் தம்மூருக்கு வருமாறு அழைத்தார். பெருமானாரும் கருங்குழிக்கு எழுந்தருளினார். வேங்கட ரெட்டியார் பெருமானாரை அன்போடு வரவேற்று உபசரித்து கருங்குழியில் தம் இல்லத்திலேயே தங்கி அருள வேண்டினார். ரெட்டியாரின் உண்மை அன்பை உணர்ந்த பெருமானார் அவரது விருப்பத்திற்கிணங்க கருங்குழியில் அவர் இல்லத்திலேயே தங்கினார்கள். 1858 கருங்குழிக்கு வந்தது முதல் 1867 தருமச்சாலையை வடலூரில் ஏற்படுத்தும் வரை கருங்குழியே பெருமானாரின் உறைவிடமாயிற்று. கருங்குழி வீட்டின் அறையில் ஒரு நாள் இரவு பெருமானார் எழுதி கொண்டிருக்கும் போது விளக்கு மங்கவே எண்ணெய் செம்பன எண்ணி தண்ணீர் செம்பை எடுத்து விளக்கில் வார்த்தார். விளக்கு இரவு முழுவதும் நன்கு எரிந்தது. தண்ணீர் விளக்கெரித்த இவ் அற்புதத்தை பெருமானாரே ஒரு பாடலில் குறித்துள்ளார். மதுரை ஆதீனம் சிதம்பர சுவாமிகளும் திருவருட்பாவின் சிறப்பாக பாடிய செய்யுளில் தண்ணீர் விளக்கெறிந்த தன்மையை குறித்துள்ளார். வள்ளர் பெருமானார் சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு நெறியை இக்காலத்தில் ஏற்படுத்தினார்கள். 1865 ஒரு பொற்காலம். கடவுள் ஒருவரே என்பதும் அவரை உண்மை அன்பால் ஒளி வடிவில் வழிபட வேண்டும் என்பதும் சிறு தெய்வ வழிபாடு கூடாதென்பதும் அத்தெய்வங்களின் பேரால் உயிர் பலி கூடாதென்பதும் புலால் உண்ணலாகாதென்பதும் சாதி சமயம் முதலிய எவ்வகை வேறுபாடும் கூடாதென்பதும் எவ்வுயிரையும் தம் உயிர் போல் என்னும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை கைகொள்ள வேண்டும் என்பதும் ஏழைகளின் பசி தவிர்த்தலாகிய சீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்பதும் பெருமானாரின் சீரிய கருத்துக்கள். புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டாதென்பதும் இறந்தவரை புதைக்க வேண்டும், எரிக்க கூடாதென்பதும் கருமாதி திதி முதலிய சடங்குகள் செய்ய வேண்டாம் என்பதும் பெருமானாரின் சமரச சன்மார்க்க கொள்கைகள். இக்கொள்கைகளை பின்பற்றவும் பரப்பவும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற ஒரு சங்கத்தை 1865ஆம் ஆண்டில் கருங்குழியில் நிறுவினார்கள். 1865ஆம் ஆண்டு வள்ளர் பெருமானார் சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு நெறியை இக்காலத்தில் ஏற்படுத்தினார்கள். கடவுள் ஒருவரே, அவரை உண்மை அன்பால் ஒளி வடிவில் வழிபட வேண்டும் என்பதும் சிறு தெய்வ வழிபாடு கூடாது, அத்தெய்வங்களின் பேரால் உயிர் பலி கூடாது, புலால் உண்ணக்கூடாது, சாதி சமயம் முதலிய எவ்வகை வேறுபாடும் கூடாது, எவ்வுயிரையும் தம் உயிர் போல் என்னும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையை கைகொள்ள வேண்டும் என்பதும் ஏழைகளின் பசி தவிர்த்தலாகிய சீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்பதும் பெருமானாரின் சீரிய கருத்துக்கள். புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டாது. இறந்தவரை புதைக்க வேண்டும், எரிக்கக்கூடாது, கருமாதி திதி முதலிய சடங்குகள் செய்ய வேண்டாம் என்பதும் பெருமானாரின் சமரச சன்மார்க்க கொள்கைகள். இக்கொள்கைகளை பின்பற்றவும் பரப்பவும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற ஒரு சங்கத்தை 1865ஆம் ஆண்டில் கருங்குழியில் நிறுவினார்கள்.
கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டுன் அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே. இடனைகள் நீக்கி நமக்கென்பளிக்கும் என்றும் அன்றி ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தேன் ஐயாவே. கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டுன் அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே. நம்பரவே எண்ணி மண்டில் ஆனந்த நாடகத்து கன்பு வைத்தேன் ஐயாவே. பாடலர சாகாவரங்கொடுக்கும் என்று மன்றில் ஆடலடி பொன்மலர்க்கே அன்பு வைத்தேன் ஐயாவே. பொற்புறவே பொன்றா பொருளளிக்கும் என்று மன்றில் அற்புத பொற் சேவடிக்கே அன்பு வைத்தேன் ஐயாவே. இனமறுத்தென்றும் இரவாமை நல்கும் என்றே ஞானமணி மன்றிடத்தே அன்பு வைத்தேன் ஐயாவே. போர்துணை நின் பொன்னடி என்றுண்ணுகின்றேன் உன்னை என்று ஆர்துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே. பூசை செய்து பெற்ற ஒன்றன் பொன்னடி மேல் அன்றி அயல் ஆசையொன்றும் இல்லை எனக்கு அன்புடைய ஐயாவே. கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே. நின்மேல் அன்றி எனக்கெள்ளளவும் நேரும் ஒன்றில் இச்சையிலை நின்னானை என்னருமை ஐயாவே. எப்படி நின் உள்ளம் இருக்கின்றதென்னளவில் அப்படி நீ செய்கவென கண்புடைய ஐயாவே. எவ்வண்ணம் நின் கருத்திங்கென்னளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்கவென கண்புடைய ஐயாவே. தேசு நின்றன் அருளாம் தெள்ள முதங்கொள்ள உள்ளே ஆசை பொங்குகின்றதென கண்புடைய ஐயாவே. ஆசரு நின் பொன்னருளாம் மாமணி பெற்றாட உள்ளே ஆசை பொங்குகின்றதென கண்புடைய ஐயாவே. நாசமிலா நின்னருளாம் ஞான மருந்துண்ண உள்ளே ஆசை பொங்குகின்றதென கண்புடைய ஐயாவே. கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டும் அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே. 1867 பிப்ரவரி 2ஆம் தேதி வடலூர் பார்வதிபுரம் கிராமவாசிகள் 40 பேர் 80 காணி நிலத்தை வள்ளற் பெருமானார் விருப்பப்படி தானமாக எழுதி கொடுத்தனர். 23/5/1867 பிரபவ வைகாசி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமையன்று அள்ளிப்பசி தீர்த்தலாகிய ஜீவகாருண்ய பேரறத்தை நடத்துவதற்காக வடலூரில் சத்திய தர்மசாலையை வள்ளற் பெருமானார் நிறுவினார்கள். ஆரம்ப காலந்தொட்டு தர்மசாலையில் சாதி மதம் இனம் மொழி தேசம் நிறம் இன்ன பிற பேதமின்றி அனைவருக்கும் சமமாக தினசரி 3 வேளையும் பெருமானார் அருள்நெறி பரவ அன்னதானம் வழங்கினார். நாளடைவில் தர்மசாலையில் கூட்டம் பெருகவே அமைதியை விரும்பி தனித்துறையை கருதி வடலூருக்கு தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டுக்குப்பத்திற்கு பெருமான் சென்று அங்கே உரையத் தொடங்கினார்கள். மேட்டுக்குப்பத்தில் பெருமானார் உறைந்த திருமாளிகைக்கு சித்தி வளாகம் என்று பெயர். இப்பெயர் பெருமானார் இட்டதே. சித்தியை அதாவது வீடு பேற்றை தரும் இடம் என்பது இதன் பொருள். 1870 முதல் 1874 சித்தி பெறும் வரை இங்கேயே உறைந்தார்கள். அருட்பெருஞ்சோதியாய் சித்தி பெற்றதும் இத்திருமாளிகையிலேதான். கடவுளை ஒளி வடிவிற்கண்ட பெருமானார் ஒளி வழிபாட்டிற்கென வடலூரில் சத்திய ஞான சபையை அமைத்தார்கள். 1871 பிரஜோத்பதி ஆண்டில் சபை கட்ட தொடங்கப் பெற்றது.
25/1/1872 தை 13 வியாழக்கிழமை பூச நாளில் முதலாக சபையில் வழிபாடு தொடங்க பெற்றது. அனைவரும் அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை கண்டுகளித்தனர். சத்திய ஞான சபையை இயற்கை விளக்கம் என்பார் பெருமானார். அகத்தே காணுதற்குரிய அனுபவத்தை புறத்தே அடையாளமாக காட்டுவதே சத்திய ஞான சபை. அருட்பெரும் ஜோதியை மறைத்துக் கொண்டிருக்கும் வெவ்வேறு நிறமுள்ள 7 திரைகளும் தத்துவ படலங்களே. நம்மிடமுள்ள அஞ்ஞானமாகிய திரைகள் நீங்க பெற்றால் ஆன்ம ஒளிக்குள்ளிருக்கும் அருட்பெரும் ஜோதியை தரிசிக்கலாம் என்பது அதன் கருத்து. அகத்தே தாம் பெற்ற அருட்பெருஞ்சோதி அனுபவத்தையே புறத்தில் சபையாக காட்டினார்கள். திருந்தும் என் உள்ள திருக்கோயில் ஞான சித்திபுரம் என சத்தியம் கண்டேன். சத்திய ஞான சபை என்னுட்கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக் கொண்டனன் என்பவை அதற்கான பெருமானாரின் திருவாக்குகள். முந்தைய ஞானிகள் எவரும் தம் கொள்கைக்கு தனிக்கொடி கண்டதில்லை. வள்ளர் பெருமானார் ஒருவரே தனது மார்க்கத்திற்கு தனிக்கொடி கண்டவர்கள். கொடி கட்டி கொண்டோம் என்று சின்னம் பிடி என்று பாடியவர்கள் பெருமானார். பெருமானார் கண்ட கொடிக்கு சன்மார்க்க கொடி என்று பெயர். மஞ்சள் வெள்ளை ஆகிய 2 நிறங்கள் கொண்ட சன்மார்க்க கொடியை மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் 22/10/1873 ஸ்ரீமுக ஆண்டு ஐப்பசி திங்கள் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு முதலாக கட்டி காட்டி நீண்ட உபதேசம் ஒன்றையும் செய்தருளினார்கள். பெருமானார் ஸ்ரீமுக வருடம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீப தினத்தன்று உள்ளிருந்த விளக்கை திருமாளிகை புறத்தில் வைத்து, இதை தடைபடாது ஆராதியுங்கள், இந்த கதவை சாத்திவிடப் போகின்றேன். இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியால் உங்களுடைய காலத்தை வீணில் கழிக்காமல் நினைந்து என்னும் தொடக்கம் உடைய 28 பாசுரங்கள் அடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். நான் இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றேன், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார்கள். சன்மார்க்கத்தின் முடிவு சாகாதிருப்பதே. சாகாதவனே சன்மார்க்கி என்பது வள்ளர் பெருமானாரின் உபதேசம். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே, துஞ்சாத நிலை என்று சுத்த சன்மார்க்க சூழலில் நின்றது சொல்லளவன்றே என்பது பெருமானாரின் திருவாக்குகள். ஒன்றென்று 2 புலரும் வேதம் ஓடி போ
எனக்கிங்கு ஒன்றதாயிட்டே ஒன்றன்று இரண்டன்று உளரும் வேதம் ஓடி போயிட்டே உறவு பகையன் மலத்தில் புழுத்த புழுவும் நிகர மாட்டானாயினேன் வள்ளல் கருணை அமுதுண்டு இன்ப நாட்டானாயினேன் குலத்தில் குறியில் குலத்தில் பெருமை கொள்ளானாயினேன் போதில் அமுதுண்டு எல்லா நலமும் உறவு பகை என்றிரண்டும் எனக்கிங்கே ஒன்றதாயிட்டே ஒன்றன்று இரண்டன்றுளரும் பேதம் ஓடி போயிட்டே உறவு பகை என்றிரண்டும் எனக்கிங்கு ஒன்றதாயிட்டே ஒன்றன்று இரண்டன்று உளரும் வேதம் ஓடி போயிட்டே உறவு பகை என்றிரண்டும் வள்ளல் பெருமானார் ஜீவகாருண்யத்தின் எல்லையை கண்டவர், நமக்கும் காட்டியவர். பெருமானார் வாடிய பயிரை கண்டு வாடினார், இளைத்த விலங்குகளைக் கண்டு இளைத்தார். மக்கள் முகங்களில் இளைப்பை கண்டபோதெல்லாம் மயங்கினார். பிறர் கண்ணீர் வடிக்க கண்டு தாமும் கண்ணீர் வடித்தார். பெருமானாரின் உயிர் இரக்கம் மக்களோடு மட்டும் நிற்கவில்லை, மாடு முதலிய விலங்குகளோடு மட்டும் நிற்கவில்லை, மண்ணாங்கட்டி வரையும் சென்றது. பிறப்பால் சாதி சமய வேறுபாடு கருதுவதை பெருமானார் அறவே வெறுத்தார். சாதிகளும் சமயங்களும் பிறப்பால் ஏற்படவில்லை, தொழில் ஒழுக்கம் பற்றி சாதிகள் ஏற்பட்டன, தத்துவ ஒழுக்கம் பற்றி சமயங்கள் ஏற்பட்டன. இந்நாளில் அவை சமரச சன்மார்க்கம் விளங்குவதற்கு தடையாய் உள்ளன. இத்தடைகள் தவிர்ந்தால் ஒழிய இறையருள் கைகூடாது என்பதை பெருமானார் உபதேசத்தில் தெளிவாக விவரித்துள்ளார். ஜாதி ஆசாரம், குல ஆசாரம், ஆசிரம ஆசாரம், லோகாசாரம், தேசாசாரம், கிரியாசாரம், சமயாசாரம், மத ஆசாரம், மரபாசாரம், கலாச்சாரம், சாஸ்திராச்சாரம் முதலிய ஆசாரங்கள் மேற்குறித்த ஆசாரங்கள் ஒழிந்து சுத்த சன்மார்க்க சத்திய ஞான ஆசாரத்தை வழங்கி பொது நோக்கம் வந்தால் மேல்படி காருண்யம் விருத்தியாகி கடவுள் அருளை பெற்று ஆனந்த சித்திமுத்திகளை பெறக்கூடும், அல்லது அவை நமக்கு கூடாது என உரைத்துரைத்தார். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள் சாதி சமய வேறுபாடுகள். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை. இறைவனிடத்தில் செய்து கொண்ட சுத்த சன்மார்க்க சத்திய சிறுவிண்ணப்பத்தில் இதனை அழகாக கூறுகின்றார். ஜீவகாருண்யம் ஒன்றினால் மட்டுமே இறை அருளை பெற முடியும் என்று கூறிய வள்ளலார் அந்த உண்மையை உலகில் என்றென்றும் நிலைநாட்ட வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை ஒன்றினை துவக்கினார். 1867 ஆண்டு மே மாதம் 23ஆம் நாள் வள்ளலாரால் மூட்டப்பட்ட அடுப்பானது திருவருள் வல்லபத்தால் இன்றும் எரிந்து கொண்டு இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வந்தனம். இந்த தைப்பூச நன்னாளில் வள்ளல் பெருமான் ஏன் ஆண்டவரோட கலக்கின்றார் என்றால், இந்த உலகத்துக்கு நான் வந்தேன், என்னை வந்து ஆண்டவன் வருவிச்சான் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்கிறார். பேருற்ற உலகில் ஒரு நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன்றது காரணத்தை சொல்கிறேன். பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியெல்லாம் பேய்பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டன உணர்ந்திடாது அங்கும் இங்கும் போரிட்டு இறந்து வீண் போயினார். இன்னும் வீண் போகாதபடி விரைந்து எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி. நீ என் பிள்ளையாதலால் இவ்வேளை புரிக என்றிட்டனும் மனதில் வேறு எண்ணற்க என்ற குருவே. நீருற்ற ஒள்ளிய நெருப்பே நெருப்பினுள் இருந்து இருளகற்றும் ஒளியே நிற்குண ஆனந்த பரநாதா அந்த வரை ஓங்கும் நீதி நடராஜபதியே என்று வள்ளல் பெருமான் ஒரு பாடலில் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்தில் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வதும் தான் தான் உயர்ந்தவன் என்று இங்கே வாதிட்டுக் கொள்வதும் என்றெல்லாம் இருக்கின்றது. இந்த உலகத்தில் சுத்தமுறு சன்மார்க்க நெறிகாட்டி புனிதமுறு சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி. நீ என் பிள்ளையாதலால் இவ்வேளை புரிக என்றிட்டனம் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானை இந்த உலகத்துக்கு அனுப்புகின்றார். இந்த உலகத்துக்கு வந்தவர் என்ன செய்கின்றார்? அகத்தே கருத்து. இந்த உலகம் வஞ்சமும் சூதும் கள்ளம் கபடமும் உள்ள இந்த மக்கள் எல்லாம் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலக அனைவரையும் ஜகத்தே திருத்தி. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி இகத்தே பரத்தை பெற்றிட என இந்த உலகத்தே இறைவனால் வருவிக்க உற்றேன் அருளே அருளை பெற்றேனே என்று கூறுகின்றார். இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவனுடைய கோட்பாடாகிய இந்த சுத்தமுறு சன்மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு நிறுவனேன். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தை நான் கொடுத்துருக்கேன். மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா எல்லன கழித்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. வையகத்தீர் வானகத்தீர் வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதீர். மையகத்தை ஒரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கையென மதித்ததனை பெறவே மெய்யகத்தை விரும்பி இங்கே வந்திடுமின் எனது மெய்ப்பொருளாம் தனித்தந்தை தருணம் தனிலே செய்யகத்தை வளர் ஞான சித்திபுரம் தனிலே சித்தாடல் புரிகின்றார் தினமிது தானே என்றெல்லாம் இங்கே இந்த உலகத்தவர்களும் மேல் உலகத்தவர்களும் இன்னும் அதுக்கு மேலே ஏதாவது உலகத்தவர்களோ இந்த உலகத்தெல்லாம் இருக்கவங்களாம் கூப்பிட்றாரு. ஏன் கூப்பிட்றாரு? மரண பயம், நாளைக்கு மரணம் வரப்போதே நாம் ஏன் இந்த உலகத்தில் கடந்து மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஏங்கி தவிக்கணும்? இதெல்லாம் வந்து தவறான விஷயம். அதுதான் திருக்குறளில் திருவள்ளுவர் கூறுகின்றார். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்று கூறுகின்றார். அதே போல் இந்த உலகத்தில் இந்த மனிதனாக பிறந்த நாம் உண்மையாக கடவுளை தேர்ந்தெடுத்து, அதாவது நாம் அறிவை கொண்டு உண்மையை தெரிந்து கொண்டு சன்மார்க்கம் ஒன்றே பெரிய நிலை என்றார். சுத்தமாக இந்த சன்மார்க்கத்தை நெருக்கி வர்றதுக்கு வந்து மகா பெரிய புண்ணியங்கள்லாம் பண்ணியிருக்கணும். நம்ம இந்த சன்மார்க்கத்தை நெருக்கி வந்து நாம் வந்து அடையக்கூடிய பேரின்பம் ஆகிய அந்த சித்தி வல்லபத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இங்கே வள்ளல் பெருமானே வடலூரில் இந்த மேட்டுக்குப்பத்தையும் வடலூர் ஞான சபையும் இங்கே ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். மனிதனுக்கு இப்போ ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். எங்காவது உன் மனதில் ஈரம் இருக்கிறதா என்று எல்லாரும் பேசிக்கொள்வதை நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதனால் ஈரம் என்பது இங்கு தயவைத்தான் குறிக்கிறது, கருணையைத்தான் குறிக்கிறது. கருணை உயிர்களிடத்தில் கருணையும் ஆண்டவனிடத்தில் அன்பும் தான் நமக்கு எல்லாம் வல்ல பேரவர்களாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களுடைய இரக்கத்தை நாம் பெற்று இந்த மனித தேகத்தை அந்த சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகமாக மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது. அதனால் உயிர் இரக்கம்தான் உயிர் அனுபவம் தான் அருள் அனுபவத்தை தரும் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள். இந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு மிகவும் தடையாக இருக்கின்றது ஜாதி, மதம், ஈனம், சமயம், மொழி இதெல்லாம் வந்து தடைகள் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள். ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே
கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானி தலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகலவே நிதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் ஒரு தரவர் தாமே வீதியிலே விளையாடல் புரிகின்றார் மேவுகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே. நம்ம எல்லாம் கூவி கூவி அழைக்கின்றார், இங்க வாங்கப்பா, இந்த ஆண்டவன் வந்து இங்க சன்மார்க்க நெறியிலே நிறுத்தமிடும், இங்க வந்து எல்லா சித்தி வல்லபத்தையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றான், இங்க வாங்க. நீர் பிறரோ வள்ளல் பெருமான் கூறுகின்றார் நம்ம எல்லாம் பார்த்து, நீர் பிறரோ நான் உனக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்ப நன்றி கொடுமொழி சொல்வேனோ சீர்பெறவே நான் நீர் பிறரோ நான் உனக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்ப நன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்து என்னை மேல் ஏற்றி தனித்த பெரும் சுகமளித்த தனி பெரும் பதிதான் ஓர் உறவே என்று இங்கே வம்மின் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகில் வெறித்தவுமால் ஒரு பயனும் வேண்டுகிறேன். நான் உரைக்கும் மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர், பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்யே அவற்றில் புகுதாதீர் என்று வள்ளல் பெருமான் நாம எல்லாம் நாசுக்காக மிகவும் லட்சியமாக மிகவும் நமக்கு புரியக்கூடிய நிலையில் இங்கே வள்ளல் பெருமான் பல சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் என்று நம்ம இங்கே கூறுகின்றார்கள். சன்மார்க்கம் என்பது இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் அத்தனை உள்ள ஆன்மாக்களுக்கும் நிலையான ஒரு பேரின்பத்தை தரக்கூடிய மார்க்கம் என்று அர்த்தம். இந்த எல்லாம் நிலையாக இருப்பதற்கு இங்கே வழிவகுத்து தரக்கூடிய ஒரு மார்க்கம் என்று அர்த்தம். இங்கே சன்மார்க்கம் என்பது எல்லா சக உயிர்களையும் தன் உயிரைப் போலவே தன்னைப் போலவே பாவிக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த சன்மார்க்கம் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள். எல்லா உயிர்களையும் தன்னை போல் பாவிக்கக்கூடிய குணத்தை வருவித்துக் கொண்டவர் எவரோ அவரே இறந்த உயிர்களை எழுப்பக்கூடியவர், அவரே ஆண்டவரும் ஆவார் என்று சன்மார்க்கத்துக்கு மகா பெரிய விளக்கங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சன்மார்க்கமாகிய இந்த வள்ளலார் ஏற்படுத்திய அந்த சன்மார்க்கத்தில் இரக்கம்தான் முக்கியமாக கொள்கையாக இருக்கிறது. இப்படி கடந்தனை இனியுரு படியெல்லாம் அப்படியே எனும் அருள் அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். இந்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய படி என்ன என்றால் உயிரிறக்கம். எந்த உயிரையும் கொல்லுவதில்லை, கொன்ற அந்த ஜீவ உடல்களை உண்பதில்லை என்பதுதான் இங்கே நமக்கு கண்டிப்பாக கட்டாயப்படுத்தப்படுகிறது. இந்த மாமிசம் எல்லாம் நாம் உண்ணக்கூடாது. ஏனென்றால் இந்த உடல் அழியக்கூடிய நிலைக்கு வந்துவிடும். நாம் ஆன்ம அறிவு மங்கச் செய்யும். இந்த பொறிப்புலன்கள் எல்லாம் நாம் செய்வதறியாது மேல் மேலும் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவறை நீர் உணர வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள். இந்த ஒரு ஜீவனுடைய தேகத்தை கொண்டு வந்து அவற்றை துண்டு துண்டாக வெட்டி அவற்றை சமைத்து நாம் உண்ணுகின்றோமே, எந்த அளவுக்கு இந்த நாக்குக்கும் இந்த பற்களுக்கும் இரக்கம் இல்லாத அந்த உணவை வாயில் வைத்து அதை மென்று அதை விழுங்கி அதனுடைய சாரத்தை அதனுடைய சக்தியை கொண்டு நாம் வாழ்கின்றோம். இந்த அளவுக்கு நாம் இரக்கமற்ற தன்மையாக நாம் இருக்கக்கூடாது என்பதுதான் எத்துணையும் வேதமுறாதே உயிரும் தம் உயிர் போல் எத்துணையும் வேதமுறாதே உயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் வக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடமென நான் தெரிந்தேன் அத்தகைய வித்தகர்தம் அடிக்கவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள். அதனால எல்லளவும் எந்த பேதம் இல்லாத இந்த உலக உயிர்களை தன்னை போலவே பாவித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே வள்ளல் பெருமான். ஏனென்றால் நான் இந்த வள்ளல் பெருமான் இந்த தைப்பூச நன்னாளில் நான் இந்த உடலில் இருந்தோம், இனி எல்லா உயிர்களிலும் பூந்து கொள்வோம். எம்மை இந்த திருவறை தரிசனம் என்று வள்ளல் பெருமான் 3வது நாளாக வைத்திருக்கின்றார்கள். அந்த திரு அறைக்குள் சென்று திருக்காப்பிட்டுக் கொள்கிறார். இனி இந்த 10-15 தினங்கள் இந்த அறையில் இருப்போம். அதன் பிறகு இந்த எல்லா உயிர்களிலும் நாம் பூந்து கொள்வோம். என்னை யாரும் தேடி பார்க்க வேண்டாம், என்னை தேடி பார்த்தாலும் என்னை ஆண்டவன் காட்டிக்கூடார், வெறும் வீடாகத்தான் இந்த வீடு இருக்கும் என்று வள்ளல் பெருமான் நம்மிடத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் கண்டுற போது அனுபவத்தை கொண்டுதான் அனுபவ அறிவினால் தான் வள்ளல் பெருமான் நமக்கெல்லாம் இருக்கின்றார், நமக்கெல்லாம் அறிவை விளக்கி கொண்டிருக்கின்றார், நமக்கெல்லாம் இந்த பேரின்ப பெருவாழ்வை அடைவதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் நாம் உணர முடிகிறது.
இந்த மார்க்கம் என்பது அனுபவத்தை பேரறிவு மார்க்கம் இது. இந்த அறிவு மார்க்கத்துக்கு நாம் வந்துவிட்டால் நமக்கு யாரும் எந்த ஒரு சமாச்சாரமும் நமக்கு சொல்ல தேவையில்லை, சொல்லி தந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நாம் அறிவுக்கே விளங்கும், நமக்கே கட்டுப்படுத்தி கொள்ளலாம். நாமே போவது சரியான நிலையா, நாம் போவது தவறான நிலையெல்லாம் நமக்கே தெரியவிடும். ஆனால் இந்த சன்மார்க்கம் நிலை என்பது தேவர்களுக்கே கிடைக்காத ஒரு அரிய பெரிய மார்க்கம் இது. நாம் இந்த தமிழ்நாட்டில் நாம் எல்லாம் தமிழை படித்தவர்கள், தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ள நாடுகளிலும் அவர்கள் அவதரிக்காமல் நம் இந்தியாவில், அதிலும் நம் தமிழ்நாட்டில் அவதரித்து தமிழ் மொழியில் அருட்பா என்ற ஒரு அரிய பெரிய நூலை இங்கே எழுதியிருக்கின்றார்கள். வள்ளல்பெருமான் தான் இந்த மனித தேகத்தில் அதாவது தன்னை மறைத்துக் கொள்வதற்கு முன்பாக அவரிடத்தே பல அறிஞர்களும் பல வித்வான்களும் பல சித்துக்கள் பெற்றவர்களும் வந்து வாதமிட்டிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் என்ன கேள்வியை கேட்க வேண்டும் என்று வந்து அங்கே அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான கேள்வி பதிலை எல்லாம் அங்கே உரையாடி கொண்டிருப்பாராம். அவற்றை கேட்டவுடனே, பெருமானே, நாங்கள் என்ன கேள்வி கேட்க வந்தோமோ அவை எல்லாம் எங்களுக்கு கிடைத்து விட்டது, அதுக்குண்டான விளக்கம் எல்லாம் என்று மிகவும் ஆனந்தப்படுவார்களாம். மேலும் அவர்கள் மூலிகையில் பெரிய சாதனை எல்லாம் படைத்திருக்கின்றார்கள். தங்கம் செய்வது போன்ற அரிய பெரிய மூலிகையெல்லாம் அவரிடத்தை வந்து, சாமி இந்த மூலிகை தங்கத்தை செய்யும் என்றெல்லாம் கூறுவார்களாம். அவர்கள் கூறுவதை விட மேலும் 10-15 மூலிகையை வள்ளல் பெருமான் கூறுவாராம், கடகட என்று கூறுவாராம். மேலும் உடலெல்லாம் பஞ்சை ஒற்றி கொண்டு ஒருவன், பெருமானே, இந்த ஆள் மிகவும் அந்த தொழுநோயால் அவதிப்படுகிறார், இவர் என்ன செய்வது என்று கேட்டாங்களாம். அதற்கு வள்ளல் பெருமான், புழுத்து விட்டது, இவற்றை ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய இயலாது என்று வள்ளல் பெருமான் கூறினார்களாம். அவற்றை பாராடா, சாமிக்கு தெரியவில்லை என்று அவர்களெல்லாம் எள்ளி நகைத்தார்களாம். பிறகு அந்த பஞ்சை எடுக்கும்போது எடுக்க முடியாது, அவை புண்ணாகவே மாறிவிட்டதாம். பிறகு இவையெல்லாம் ஏனென்றால் சிலரெல்லாம் அவர்களுக்கு இதை சுட்டி காட்டினால்தான் அவர்கள் உணர்வார்கள் என்பதெல்லாம் அந்த வள்ளல் பெருமானுடைய கோட்பாடுகளில் இருக்கின்றது. அதனால் இவற்றையெல்லாம் நாம் கண்டுற்ற போது அவர் சித்து பண்ணியிருக்க வேண்டும் என்றால் 688 கோடி சித்துக்களை ஆண்டவன் என்னிடத்தை கொடுத்தான் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள். இந்த சித்தி வல்லபம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கள் மட்டுமே தான் இருக்கிறது. இவ்வளவு பெரிய சித்திய வல்லபம் யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள். இந்த இவ்வளவு பெரிய மகா சித்தி வல்லபத்தை பெற்றுக்கொண்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மிடத்தே இரக்கத்தோடும் கருணையோடும் வலியுறுத்தி பல பாடல்களை ஞான சபையை, அந்த ஞானசரியை என்ற 28 பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த ஞானசரியை 28 பாடல்களை நாம் கண்டிப்பாக கண்ணுற வேண்டும். நாம் அந்த ஞானசரியை பாடல்களை எல்லாம் படித்து விட்டோம்னால் நமக்கு உண்மையாக ஞானம் கண்டிப்பாக நமக்கு வந்துவிடும். இந்த உலகத்தில் சமயங்களும் மதங்களும் மார்களும் மற்ற ஆச்சாரங்களும் இவைகளெல்லாம் என்ன தருகின்றது, இவற்றால் நாம் அடையக்கூடிய லாபம் என்ன என்றெல்லாம் நமக்கு உண்மையாக அப்படியே வெட்ட வெளிச்சமாக பெருமான் காட்டியிருக்கிறார்கள். மேலும் மருத்துவ குறிப்புகளையும் மேலும் இந்த உடலுக்கு என்னென்ன வியாதிகள்லாம் எந்தெந்த காலத்தில் வரும், எதனால் வரும் என்பதெல்லாம் கூறியிருக்கிறார்கள். உணவு கட்டுப்பாடு அவசியம் வேணும், மைதுனம் கட்டுப்பாடு அவசியம் வேணும், உறக்கம் கட்டுப்பாடு அவசியம் வேணும். இந்த மாதிரி இடம் தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், பாடி பணிதல், பக்தி செய்தல், தெய்வம் பரவல் என்றெல்லாம் வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள். இந்த அரிய பெரிய வாய்ப்பையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தனித்த பூரண வல்லபம் என் மலமைந்தும் வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளையும் விளைவித்த தொழிலதே மெய்த்தொழிலதாகும் அப்படின்றார் வள்ளல் பெருமான். அதனால் இந்த எல்லா பொருளையும் நாம் உருவாக்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தான் இங்கே சித்தி பெறலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே என்றெல்லாம் வள்ளல் பெருமான் இங்கே கூறியிருக்கிறார்கள். இந்த சித்தி வல்லபத்தை நாம் அனைவரும், மனிதனாக பிறந்த அனைவரும் காலம் உள்ள போதே, காலம் தாழ்த்தாது அனைவரும் இந்த சித்தி வல்லபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே ஞான சபையை நிறுவி பெருமானுடைய கருத்துக்கள் எல்லாம் உலகெங்கும் பரவி கொண்டிருக்கின்றது. இங்கே வந்து போகக்கூடிய அத்தனை உள்ள அன்பர்களும் இங்கே பாருங்கள், எவ்வளவு ஏழ்மையான உள்ளவர்கள், கூலி வேலைக்குத்தான் சென்று தன் பிழைப்பை நடத்தக்கூடிய ஆட்கள் எல்லாம் கூட இங்கே வந்து நாங்கள் கொலையை தவிர்த்தவர்கள், நாங்கள் மாமிசம் உண்பதில்லை, நாங்கள் வாழ்நாள் முழுவதும் வள்ளல் பெருமானுடைய கொள்கையில் தான் இருக்கின்றோம், எங்களுக்கு கிடைத்த வருமானத்தில் ஒரு சில பகுதியை நாங்கள் அன்னதானம் செய்கின்றோம், நாங்கள் யாருக்கும் எந்த விதமான துன்பமும் செய்வதில்லை என்றெல்லாம் இங்கே எவ்வளோ அருமையாக இங்கே வந்து அன்பர்களும் நண்பர்களும் அவர்கள் பக்தர்களும் இங்கே கூடியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் கண்ணுற்ற போது இது எவ்வளோ சாத்தியம் என்பதில் இதனால் நீங்கள் அடையக்கூடிய லாபம் என்னன்னா, நாங்கள் எல்லா விதத்திலும் உயர்வாகத்தான் இருக்கின்றோம் என்று பலர் சொல்ல கேட்டிருக்கின்றோம்.
இந்த சன்மார்க்கத்துக்கு இந்த மனிதனாக பிறந்த நாம் அனைவருக்கும் காமம், குரோதம், வேகம், விருப்பு, வெறுப்பு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இவற்றை காமக்ரோதங்கள் ஏற்படுகின்ற காலத்தில் நாம் ஞான அறிவினால் தடுத்து கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள். எது நல்லது, எது கெட்டது, இந்த செயலை நாம் செய்தால் நமக்கு என்னென்னலாம் தீங்குகள் வரும், இந்த செயலை செய்தால் நமக்கு எந்தெந்த விதத்தெல்லாம் நன்மை வரும், இவற்றை நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று ஆராய்ந்து பார்த்து தான் செய்ய வேண்டும் என்று அறிவை கொண்டு தன் வயத்தனாதல் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள். எந்த நிலையிலும் தன்னை மறக்காமல் தான் யார், தனக்கு விதிக்கப்பட்டது என்ன, தான் செய்ய வேண்டியது என்ன என்றுதான் இருக்க வேண்டுமே தவிர தாம் எதிலும் போய் மயங்கி விடக்கூடாது, தாம் எதிலும் போய் தன்னை இழந்து விடக்கூடாது என்பதுதான் இங்கே வள்ளல் பெருமான் கட்டாயமாக வலியுறுத்துகின்றார். மேலும் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் என்று 3 கட்டளை எடுக்கின்றார்கள். என்ன கட்டளை என்றால், புலை கொலையை தவிர்த்தவரும், எந்த உயிரையும் கொள்வதில்லை, கொன்றதை உண்பதில்லை என்பது ஒரு கட்டளை. 2வது கட்டளை, சமய மதங்களை பற்றற கைவிடல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள். எந்த ஒரு சமயங்களோ மதங்களோ அதன் மேல்தான் நமக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். 3 காமக்குரோதங்கள் ஏற்படும் காலத்தில் ஞான அறிவினால் தடுத்துக் கொள்பவர்கள். இந்த 3 கட்டளையும் யார் ஒருவர் கடைபிடிக்கின்றாரோ அவர் மட்டும்தான் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர் என்று வள்ளல் பெருமான் இங்கே கூறுகின்றார்கள். ஆனால் நாம் சன்மார்க்கத்துக்கு வந்த அனைவரும் இந்த 3 கட்டளைகளை நாம் சிறமேற்கொண்டு கண்டிப்பாக இவற்றையெல்லாம் நிறைவேற்றி கடைபிடித்து வள்ளல் பெருமானுடைய அனுகிரகத்துக்கு, அருளுக்கு நாம் பாத்திரமாகி நாம் அனைவரும் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அடியனுடைய மிகவும் தயவான வேண்டுதலாகவும் உங்களிடத்தை வைக்கக்கூடிய கருணையின் நிமித்தமாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டுகின்றேன். திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமானாரின் சன்மார்க்க பெருநெறியில் ஈடுபாடு கொண்டு அப்பணியில் பங்கு கொண்ட அன்பர்கள் பலரில் பெருமானார் தேடிச் சென்று ஆட்கொள்ளும் தகுதி பெற்ற புண்ணிய உத்தமர்தான் கல்பட்டு ராமலிங்கம். உடல், பொருள், ஆவி 3ஐயும் பெருமானாருக்கு தத்தம் செய்து வாழ்ந்து காட்டிய இவரது வரலாறு வளரும் சந்ததியினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. கல்பட்டு ஐயா என்று சன்மார்க்க அன்பர்களால் அழைக்கப்படும் கல்பட்டு ராமலிங்கம் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கல்பட்டு என்னும் ஊரில் பிறந்தவர். குன்று ஒன்றில் குடில் அமைத்துக் கொண்டு தவயோக நெறியில் பழகி வந்தார். இவ்வாறு யோகம் பழகி வரும்போது யோக காட்சி ஒன்று கண்டார். அக்காட்சியில் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில், குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட ஒரு நாழிகையில் ஒரு ஞானாசிரியர் வலுவில் வந்து தம்மை ஆட்கொள்வார் என்பதை அறிந்தார். தாம் கண்ட யோக காட்சியை அன்பர்கள் பலருக்கும் தெரிவித்து தெய்வ திருவருளுக்காக எதிர்பார்த்திருந்தார். குறிப்பிட்ட அதே நாளில் அதே நேரத்தில் தனிப்பெரும் கருணையாய் திகழும் வள்ளற் பெருமானார் கல்பட்டு ஐயா குடிலில் அடி வைத்தார்கள். பெருமானாரை கண்டதும் கல்பட்டு ஐயா தாயை கண்ட செய்போல் பேரானந்தம் கொண்டார். ஆனந்த கண்ணீர் வடித்தார். அகம் குளிர்ந்து பெருமானாரின் பொன்னார் திருவடிகளை பற்றி கொண்டார். தனது திருக்கரத்தால் தூக்கி ஆசி வழங்கி கல்பட்டு ஐயாவை தனது சீடனாக்கி கொண்டார்கள். 23/5/1867 வடலூரில் வள்ளற் பெருமானார் ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யவும் அன்பர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பழகவும் சத்திய தர்மசாலையை நிறுவி அருளினார்கள். கல்பட்டு ஐயாவிற்கு தர்மசாலையில் கூழ்வார்க்கும் பணியை பெருமானார் வழங்கினார். சத்திய தர்மசாலை நடைமுறைகள் கல்பட்டு ஐயா பார்வையிலேயே பெருமானார் விட்டு சித்தி அடைந்தார்கள். அதன்படி சத்திய தர்மசாலையை 28 ஆண்டு காலம் கல்பட்டு ஐயா சிறப்பாக நடத்தி வந்தார். சன்மார்க்க பெருஞ்சீலராக தர்மசாலையில் பணியாற்றி வந்த கல்பட்டு ஐயா 26/4/1902 சுபகிருது சித்திரை மாதம் கேட்டை விண்மீனில் அருட்பெருஞ்சோதியரின் திருவடி பேற்றினை அடைந்தார். இவரது சந்நிதி சத்திய தர்மசாலைக்கு கிழக்கு புறத்தில் அழகுடன் விளங்குகின்றது. இவர்களின் வழித்தோன்றல்களாக வள்ளலார் அறநெறி பரப்பும் ஆன்மீக அடியவர்கள் பலர் ஜீவகாருண்யம் போதித்து தவச்சீலர்களாய் வாழ்ந்து மக்களுக்கான அறப்பணியிலும் பசிப்பினி போக்கும் அன்னதானத்திலும் சிறந்து விளங்கி வருவது அற உலகில் தவச்சீலர்களின் மகத்தான பணியை காட்டுகின்றது. பெருமானார் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்னும் 3 வகை தேக சித்தியையும் பெற்றவர்கள். தேக சித்தி பெற்றார் உடம்புகள் நிலத்தில் விழாது, அவை வெளியாய் அருளில் கலக்கும். அவர்கள் இறைவனோடு இரண்டர கலப்பர். அவர்களுக்கு இனி பிறப்பு இல்லை. பிறந்த பிறப்பாகிய இப்பிறப்பே இறுதி பிறப்பு.
இப்பிறவியில் பெற்ற இத்தேகமே இருகம். இனி ஒரு தேகம் எடுப்பதில்லை, இதுவே நித்திய தேகம். அப்படி நித்திய தேகம் பெற்ற வள்ளற் பெருமானார் ஸ்ரீமுக ஆண்டு தைத்திங்கள் 19ஆம் நாள் 30/1/1874 வருடம் வெள்ளிக்கிழமை இரவு 15 நாழிகைக்கு சித்தி வளாக திருமாளிகையின் தமது திருவறையில் அருட்பெரும் ஜோதியானார்கள். மாறி வரும் காலச்சூழலினை கண்டு வருகின்றோம். இச்சூழல் மாற வேண்டி நித்தமும் துடிக்கின்றோம். நாளைய உலகம் நலமாய் மாற நாமும் முயல்கின்றோம். நல்வாழ்வு மலரும், நம்பிக்கை ஒளி பிறக்கும் இத்தருணம். ஜோதியாய் நம்முள் கலந்து வாழ்வியல் வழிகாட்டும் அருள் நெறி நாடுவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும்